ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பார்ட் 1 அப்படிங்கிறது நம்ம இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்தோம். அடுத்து பார்ட் 2ல ரைட் டு ஈக்குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ஆர்டிகல் 19லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி யாராவது இந்த ஆல்ரெடி போட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 1ம் 2ம் யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த ரெண்டு ஆர்டிகல்ஸையும் ரெண்டு வீடியோஸையும் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது பார்க்கலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறதுல ஆர்டிகல் 19லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 வரைக்கும் ஒரு 3 ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கவர். அது 3 ஆர்டிகல்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஹியூமன், ஓகே, அதாவது ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ். சிட்டிசன்ஸுக்கும் ஒரு சில ரைட்ஸ் சிட்டிசன்ஸுக்கும் இருக்கும். ஒரு சில ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் சுதந்திரத்துல பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க. அடுத்த ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். அதாவது ஆர்டிகல் 19 என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை, அதுக்கப்புறம் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை, ஒன்றாக கூடும் உரிமை அசம்பிளி, அதுக்கப்புறம் அசோசியேஷன் யூனியன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றதுக்கான உரிமை, அதே மாதிரி மூவ்மெண்ட் இந்தியாவில் எந்த ஒரு பகுதிக்கும் செல்வதற்கான உரிமை, அடுத்து ரெசிடென்ஸ் தங்குவதற்கான உரிமை, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷன் எந்த தொழிலையும் வர்த்தகத்தையும் மேற்கொள்வதற்கான உரிமை. இதெல்லாமே நம்ம டீடைல்டா ஆர்டிகல் 19, 20 பண்ணின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ரைட் டு ஃப்ரீடம்ல என்னென்ன ஆர்டிகல் 3 ஆர்டிகல் சொன்னோம்ல, அதை மட்டும் பார்ப்போம். அடுத்த ஆர்டிகல் 20 பாருங்க. ப்ரொடெக்ஷன் இன் 4 ஆர்டிகல்ஸ். ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். குற்றத்தில அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது ரிலேட்டடான ஆர்டிகல். ஓகேங்களா? அடுத்த ஆர்டிகல் 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தனி மனித சுதந்திர உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 21 பார்த்துச்சு. அடுத்த 21A. 21A வந்து ரைட் டு எலமெண்டரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வி அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கான ஒரு உரிமை. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லி இன்சர்டன் கேசஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஆர்டிகல் 19, 20, 21, 21A, 22. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடத்தை பத்தி பேசுது. ஆர்டிகல் 19 என்ன சொல்றாங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியாக கூடக்கூடிய உரிமை. அது ஆர்டிகல் 20 பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுக்குது. அடுத்து 21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை. அடுத்து 21A பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை. 22 பார்த்தீங்கன்னா சில வழக்குகளை கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு உரிமை. இப்போ இந்த உரிமைகளை தான் நம்ம ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறத நம்ம தான் சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா ஒவ்வொரு ஆர்டிகலா பார்ப்போம். ஓகே, சரி, ஓகே, வாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் ரைட் டு ஃப்ரீடம். அதுல ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்க, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? இதுல தமிழ் ஃபாண்ட் ஒழுங்கா வரல. ஓகேவா? சாரி. தமிழ்ல ஆல்ரெடி முன்னாடி கொடுத்துருக்கோங்க, அதையே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இந்த ஆர்டிகல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ஏ, அடுத்து இது பின்னு வரும், அடுத்து இது சி, அப்படியே கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா வரும். ஓகேவா? சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது, அதாவது பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான உரிமை. பேச்சு மற்றும் கருத்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன் சிட்டிசன்ஸுக்கும் இவன் நமக்கு இந்த ரைட் டு ஸ்பீச்சும் ரைட் டு எக்ஸ்பிரஷன் அவர் தாட்ஸையும் இருக்கு. இல்லைங்களா? அப்ப நம்ம
எல்லாருக்கும் இந்த பேச்சுரிமை அப்படிங்கிறது இருக்கு, கருத்துரிமை அப்படிங்கிறது இருக்குது. அப்ப எல்லாருக்குமே பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாமே வெளிப்படையா இருந்தப்ப பேசுறதுக்கான உரிமை இருக்கு. ஆனாலும் இதுலயும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஏன்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம சொல்லியிருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். முழுமையானது கிடையாது, முழுமையானது அல்ல அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போதும் அதே கண்டிஷன் தான். இங்கேயும் ஒரு சில சர்டன் கேஸ்ல என்ன பண்றாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்னன்னு பேச முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஜுடிஷியரியை பத்தியோ இல்ல பிரைம் மினிஸ்டரை பத்தியோ இல்ல பிரசிடென்ட பத்தியோ அவதூறாவோ பேச முடியாது. கரெக்டா? இல்ல எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு நபரையும் நம்ம என்ன பண்ண முடியாது அவதூறா நீங்க அவதூறா பேசிட்டு எனக்கு தான் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1A பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குல்ல, அதனால நான் என்ன பேசுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் ரெஸ்ட்ரிக்டட். நீ கருத்து பேசலாம், உன்னோட பேச்சுரிமை இருக்கு. தட்ஸ் ஆல் ஆர் லிமிட்டட். எல்லாமே ஒரு லிமிட்டுக்குள்ளதான் இருக்கும். இன் எனி சுச்சுவேஷன் டஸ் நாட் கிராஸ் பியாண்ட் த லிமிட். நம்ம லிமிட்டை பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? அப்ப கிராஸ் பண்ணாம நீங்க பண்ணலாம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்போ நிறைய சோசியல் மீடியாஸ்ல எல்லாம் கமெண்ட் போடுறோம்ல, அதுக்கான ரைட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இங்கதான் இருக்கு. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நம்மளோட கருத்துக்களை சொல்றோம்ல, அது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலா இருக்கும், இல்ல சோசியலி இருக்கும், எக்கனாமிக்கலி இருக்கும், நம்மளோட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்கிறோம். ஓகேவா? அது எல்லாமே என்ன. அடுத்து ஆர்டிகல் 19 கிளாஸ் 1B அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். யார் வேணுமா எந்த இடத்துல வேணுமா அமைதியான முறையில் கூடுவதற்கான உரிமை வித்தவுட் ஆர்ம்ஸ், அதாவது ஆயுதங்கள் இல்லாமதான் நீங்க கூடணும். எந்த ஒரு ஆம்சம், எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் கூடுவதற்கான உரிமை. அதாவது நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மீன்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்களா, ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான உரிமை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆயுதங்கள் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம், கூடிக்கலாம். ஆனால் இதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், இதுவுமே லிமிட்டட் தான். ஓகேவா? இப்ப நீங்க ஆயுதங்கள் இல்லாம கூடலாம், ஆனா எக்காரணத்துக்கு நீங்க என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்ப எக்காரணம் நாங்க பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் இல்லாம தான் கூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல போய் குடத்தை போய் போட்டுட்டு உட்காந்துருக்கிறது. ஓகேவா? அதுவும் அமைதியான முறையில் தானே கூடுறோம். அங்க எங்க ஒரு ஆயுதமும் கிடையாது, அமைதியான முறையில் போராட்டம். பட் தட் இன்சிடென்ட் இம்பாக்ட் பப்ளிக் பாத்தீங்கன்னா அது இம்பாக்ட் பண்ணுது. சோ அதுவுமே அப்ப நீங்க போராடலாம், ஆனா எக்காரணத்துக்குன்னு என்ன பண்ண பப்ளிக்கை பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி ஆயுதங்கள் இல்லாம எந்த ஒரு இடத்துலையும் கூடுவதற்கான உரிமை. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம், ஜல்லிக்கட்டோட ப்ரொட்டஸ்ட்டை தான் சொல்லலாம். அமைதியான முறையில கடைசி வரைக்கும் நடந்த ஒரு ப்ரொட்டஸ்ட், வித்தவுட் ஆர்ம்ஸ். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி. அடுத்து ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், யூனியன்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்தியாவில் யார் வேணுமா அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், யூனியன்ஸ் அதாவது சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஓகேங்களா, கழகங்கள், இந்த மாதிரி என்ன ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஆர்டிகல் 19 பாத்தீங்கன்னா கிளாரிட்டி கொடுக்கும். யார் வேணுமா யூனியன் ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணுமா அசோசியேஷன். நமக்கு தான் எல்லா இடத்துலயும் அங்கங்க பாத்தீங்கன்னா யூனியன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், கழகங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அந்தந்த தெருவுல பாத்தீங்கன்னா நிறைய நற்பணி மன்றங்கள், நற்பணி வாழ் கழகங்கள், கூட்டுறவு கழகங்கள், ஓகேவா, அந்த மாதிரி நிறைய ஆசிரியர் கழகங்கள், ஓட்டுநர் கழகங்கள், இந்த மாதிரி நிறைய எக்ஸெட்ரா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்ல நிறைய யூனியன்ஸ் இருக்கும், லேபர் யூனியன்ஸ், அந்த மாதிரி. அப்ப இதுக்கு எல்லாமே ரைட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா 19 கிளாஸ் ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் இருக்காங்க, ஏஐடிஎஸ், அது மிகப்பெரிய ஒரு லேபர் யூனியன். அந்த மாதிரி நிறைய இருக்குது. மெட்ராஸ் லேபர் யூனியன் இருக்கு, ஓகேங்களா, தமிழ்நாடு லேபர் யூனியன், அதான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய யூனியன்ஸ் பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19 கிளாஸ் C பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேவா? புரிஞ்சா? எஸ், கிளியர். ஆர்டிகல் C வரைக்கும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்த ஆர்டிகல் டி, 19ல டி, ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த கண்ட்ரி. டி, இ, எஃப். ஓகே, ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியாவில் யார் வேணுமோ எங்க வேணுமோ செல்வதற்கான உரிமை இந்த ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ த கண்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? அப்ப நீங்க எங்க வேணுமா போகலாம்.
ஓகேவா? அடுத்து இங்க ஒரு கொஸ்டின் சார், நான் இந்தியாவோட டெரிட்டரிக்குள்ள எங்க வேணா போலாம்னு சொல்றீங்களா? ஓகே, எங்க வேணா போலாம், ஓகே, அக்செப்டட். அப்ப எங்க வேணா போலாமா? அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல விடுங்க, நம்ம போய் பார்லிமெண்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சட்டமன்றத்தில் விடுங்க, சட்டமன்றத்தில் விடணும். அதுவும் தட்ஸ் ஆல்சோ இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா தானே, டெரிட்டரி ஆஃப் இந்தியா தானே. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா விடணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. த்ரோட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரோட் கண்ட்ரி தான். பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட். ஒரு சில ஏரியால ரெஸ்ட்ரிக்டட், அதாவது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இதை ஷெட்யூல்டு ஏரியாஸ், அப்புறம் ஆர்ம்டு ஏரியாஸ், அதாவது ஆர்மி டிஃபென்ஸ் ஏரியாஸ்லாம் இருக்காங்களா, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலோடு கிடையாது. அது இந்தியாவில தான் இருக்கும், பட் ஆனால் அலோடு கிடையாது. அப்போ ஃப்ரீலி த்ரூ அவுட் த கண்ட்ரி வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? வித் சம் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஏரியாலாம் போகக்கூடாது, அப்படிலாம் போனால் வந்து விட மாட்டாங்க. இப்போ நாம வெஸ்ட் ஈஸ்ட், சாரி, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல நிறைய ட்ரைபல் ஏரியாஸ் சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கோம். அங்கெல்லாம் நம்மளால போக முடியாது. அங்கெல்லாம் போகணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இந்த மாதிரி அந்த பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது அந்த சர்டைன் ஏரியாக்குள்ள போகும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி இத்தனை மணி நேரத்தில் போகணும், இத்தனை மணி நேரத்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அப்போ த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, பட் வித் சம் கண்டிஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் போக முடியும் தான், ஆனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம் கண்டிஷன்ஸ். இதைதான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்றோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்றதுக்கான மீனிங் இதுதான். எல்லா ஆர்டிகல்லையுமே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இதே மாதிரி ரைட் டு ஃப்ரீலி த்ரூ அவுட் த கண்ட்ரி தானே. ஆனா இந்த ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த கண்ட்ரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்காங்க, ஹெச்ஐவி அந்த மாதிரி நபர்லாம் வந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோவிட்-19 சொல்லுவாங்க. கோவிட்-19 டைம்ல வந்து எல்லாத்தையும் குவாரண்டைன் பண்ணாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு கோவிட்-19 பாசிட்டிவா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. பாசிட்டிவா வந்திருக்கு அப்படின்னா இப்போ அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா என்ன பண்ணக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, அது ரூல்ஸ். அப்போ போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிகல் 19 கிளாஸஸ் 1D எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த கண்ட்ரி இருக்கு, அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போகணும், வந்து ராஜஸ்தான் போகணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ல ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது என்ன ஆகுது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படுது. ஓகேவா? அது மாதிரிதான். ஓகே, அப்போ ரைட் டு மூவ் தான், பட் ஆனால் வித் சம் கண்டிஷன். இப்போ நீ போனாங்கன்னா இல்லை ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ அங்க 19 கிளாஸ் 1D வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகாது, அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஓகே, சரி. அடுத்து ரைட் டு ரிசைட் செட்டில் எனி பார்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் நீங்க யார் என்ன எந்த ஒரு ஊர்ல செட்டில் ஆகிக்கலாம்பா, ரிசைட் பண்ணிக்கலாம், தங்கிக்கலாம். அதான் அவங்க சொல்றாங்க. ரிசைடும் பண்ணிக்கலாம், செட்டில் ஆகிக்கலாம். அப்போ யார் வேணா எங்க வேணா செட்டில் ஆகிக்கலாம். இப்போ இவங்க இந்த ஊர்ல தான் இருக்கணும், இவங்க இந்த ஊர்ல தான் இருக்கணும் அப்படின்னு there is no restrictions. ஓகேங்களா? புரிஞ்சா? சரி, அதனாலதான் நம்ம நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்து தான் இங்க வந்து பார்த்தா செட்டில் ஆயிருக்காங்க. அவங்கள போய் நீ வந்து வெளியே போகும் அப்படிலாம் சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் வந்து ரிசைட் எங்க வேணா ரிசைட் பண்ணலாம், செட்டில் ஆகலாம். நீயும் போய் என்ன பண்ணலாம், ராஜஸ்தான்ல செட்டில் ஆகலாம், உத்தரப்பிரதேஷ் செட்டில் ஆகலாம், பீகார்ல, டெல்லி, ஜம்மு காஷ்மீர் எங்க வேணுமோ செட்டில் ஆகலாம். ஜம்மு காஷ்மீர்ல ஒரு காலத்துல நம்மளால எந்த ஒரு லேண்டும் வாங்க முடியாம இருந்துச்சு. 2019 வரைக்கும் ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ற வரைக்கும் இருந்தது. பட் இப்ப அதை தூக்கிட்டாங்களே, இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா போகலாம், அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்தியாவில் நீங்க எங்க வேணுமோ போய் செட்டில் ஆகலாம், நீங்க எனி பார்ட் ஆஃப் இந்தியா. அதுக்காக நான் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் இருக்காங்களா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல, அந்த ட்ரைப் பக்கத்துல நான் போய் ஒரு பங்களா கட்டி வீடு கட்டி அங்க இருக்க போறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகேவா? அங்க நான் போய் செட்டில் ஆகணும்னு சொல்லலாம் பெர்மிஷன் கிடையாது. ஏன்னா அது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஏரியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளேர் பண்ணிருக்காங்களா, அங்கதான் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? தட்ஸ் ஆல் திஸ் ஆர்டிகல். ஐ திங்க் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ரைட் டு பிராக்டிஸ் ப்ரொஃபஷன் ஆர் டு கேரி எனி ஆக்குபேஷன் ட்ரேட் பிசினஸ். இந்தியாவில் யார் என்ன தொழில் வேணா பண்றதுக்கான உரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன், தொழில், ட்ரேடு, வணிகம், பிசினஸ் எல்லாமே இவங்க இந்த தொழில் தான் பண்ணணும். அதாவது நம்ம இது முக்கியமா கொண்டு வந்ததுன்னா குலத்தொழில்னு ஒரு கான்செப்ட் நம்ம இந்தியாவில் ரொம்ப நாளாவே இருந்திருக்கு, முக்கியமா தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு. அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பிசினஸ் வச்சிருப்பாங்க, ஃபேமிலிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வச்சிருப்பாங்க. அந்த தொழில் தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா? அதை ஒழிக்கிறதுக்கு இந்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. அப்போ குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியரா இருந்ததுன்னா இதை என்ன பண்றாங்க, இப்போ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, பார்பர் ஷாப் வச்சிருக்கவங்களும் ஒரு கம்யூனிட்டி, ஒரு
குறிப்பிட்ட குடும்பம் அவங்க தான் வந்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அது மாதிரி கோல்டு பண்றவங்க, தச்சர்கள் பண்றவங்க, அந்த மாதிரி தனித்தனியா அவங்களுக்கும் வந்து தொழில் இருக்கும். அதெல்லாம் தூக்கிட்டு என்ன பண்ணாங்க, யாருன்னா என்ன தொழில் என்ன செய்யலாம், இவங்க தான் இந்த வேலை தான் பண்ணணும், இவங்க தான் இன்ஜினியர் ஆகணும், இவங்க தான் டாக்டர் ஆகணும், இவங்க தான் ப்ரொஃபஸர் ஆகணும், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரசிடென்ட் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும், எந்த ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யார் என்ன இருந்தாலும் அதே மாதிரி இவங்க தான் இந்த ட்ரேட் பண்ணணும், இவங்க தான் மளிகை கடை வைக்கணும், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா துணி கடை வைக்கணும், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பாபா ஷா வைக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இப்போ கிடையாது. அதுதான் சொல்றாங்க. அப்ப என்ன தொழில் என்ன பண்ணலாம், யாருன்னா என்ன தொழில் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தொழில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதாக இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. ட்ரக்ஸ் கடத்துறது, கோல்டு கடத்துறது, இதெல்லாம் இருந்ததுன்னா ரெஸ்ட்ரிக்டட். ஓகேவா. என்ன தொழில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்களா, பாத்துக்க கிளாஸ் 1 8 சொல்லியிருக்கீங்களா. அப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங் பண்றேன், கடத்துறேன், அதுவும் ஒரு பிசினஸ் தானே, அதுவும் ஒரு பிசினஸ் தான், பட் ஆனால் அது வந்து இல்லீகல் பிசினஸ். கரெக்டா. அப்போ அதெல்லாம் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா. இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுங்க. ஆர்டிகல் 19 அப்படிங்கிற மொத்தம் 6 ரைட்ஸ் இருக்கு. 6 ரைட்ஸும் வந்து நம்ம டீட்டெயில்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா. இதுக்கு மேல நீங்க இதை டிஸ்கஸ் பண்ணணுங்கிற எந்த அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். அதாவது குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு வழங்கும் உரிமை என்று சொல்றோம். குற்றங்களில் தண்டிக்கப்படும், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஒரு ஆர்டிகல். ஓகேங்களா. பார்ப்போம் என்ன சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல் அப்படிங்கிறது யாருக்குன்னா, குற்றங்கள்ல தண்டிக்கப்பட்டிருக்காங்கல்ல, தண்டிக்கப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. குற்றங்களுக்கு நீ ஒரு குற்றம் செஞ்சதுக்காக நீ தண்டிக்கப்படுறா, உனக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட்ஸ் தான் அது. அப்ப குற்றத்துல பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இந்த உரிமையில ஒரு 3 சப் கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படியே தண்டனை வழங்க வேண்டும். முடிஞ்சு போன சட்டமோ இல்ல அதை கேன்சல் பண்ண ஒரு சட்டமோ இல்லாத ரிப்பீல் பண்ண சட்டத்தின்படியே தண்டனை கொடுக்க கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு சட்டம் இருந்திருக்கலாம். அதுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு திருடு ஒரு தெஃப்ட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் தராங்கன்னு 5 இயர்ஸ் தர மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 5 இயர்ஸ் பிரிசன்மெண்ட் தராங்கன்னா இப்ப அதை நீக்கிருப்போம். நீக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது 3 இயர்ஸ்னு சொல்லி கொண்டாந்து இருப்போம். ஓகேவா. அப்போ இந்த தப்பு செய்யும் போது அவன் எந்த எந்த டைம்ல செய்யறானோ அப்ப என்ன ஆக்ட் நடைமுறையில இருக்கு, அப்ப என்ன தண்டனை இருக்கு, 3 இயர்ஸ் தான் இருக்கு. அப்ப அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தண்டனை கொடுக்கும். அதுதான் நடைமுறையில் உள்ள சட்டத்தின்படியே தண்டிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஒருவர் ஒரு தண்டனையில் செய்யாத பட்சத்தில் அவருக்கு எந்த ஒரு தண்டனையும் வழங்க முடியாது. அது நார்மல். அப்ப நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோலானா சட்டத்துல உள்ள தண்டனை, சட்டத்தில் உள்ள நடைமுறையில் படியே தண்டனை வழங்க முடியாது. இல்லைன்னா இன்னொன்னு பண்ணுவாங்க. இப்ப தப்பு பண்ணும்போது 3 இயர்ஸா இருந்திருக்கும் சிறை தண்டனை. அதுக்கப்புறம் இந்த கேஸ் போயிடும், ஒரு கட்டம் மேல மாறி இருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 3 வருஷம் ஆயிருக்கும், புது சட்டம் வந்திருக்கும், அதுல ஒரு 5 இயர்ஸ் மாறிருப்பாங்க. அப்போ when he involved the theft, ஓகேவா, அப்ப அவங்க எப்போ அந்த ஆக்ட சாரி அந்த தெஃப்ட்ல ஈடுபடுறாங்களோ தட் டைம் வாட் ஆக்ட் வாஸ் ரன்னிங், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன சட்டம் நடைமுறையில இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும். அதான் சட்டத்தில் உள்ள நடைமுறையில படிதான் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கணும். அதே மாதிரி நோ ஒன் கேன் பி பனிஷ் வித்தவுட் கன்வின்ஸ் வித்தவுட் அஃபென்ஸ். எந்த ஒரு அஃபென்ஸும் பண்ணாத பட்சத்துல அவங்கள யாருமே தண்டிக்க கூடாது. இது நார்மல் தான். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 920 ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. ஃபர்ஸ்ட் அடுத்து நோ டபுள் ஜியோ பேடி. இது இரட்டை இடர்னு சொல்லுவாங்க. இடர் அப்படின்னா தண்டனை, துன்பம்னு சொல்லுவாங்க தமிழ்ல இடர். நோ டபுள் ஜியோ பேடி அப்படின்னா ஒரு குற்றத்திற்கு எந்த ஒரு நபரும் 2 முறை தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா ஒரு குற்றத்துக்கு 2 முறை தண்டிக்கப்படுது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, இப்போ அது அந்த டெஃப்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெஃப்ட்டுக்காக என்ன பண்றது, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து சரி தனியா அனுப்பிக்கிறாரு. இந்த 3 இயர்ஸ் முடிச்சுட்டு வராரு. நம்ம வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நீ ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிருக்கீல, அன்னைக்கு திரும்பி இல்ல 3 வருஷம் அனுப்பிச்சுல, 3 வருஷம் பத்தாது இன்னொரு 5 வருஷம் இருந்துட்டு வா. அப்போ தட் இஸ் கால்ட் டபுள் ஜியோபடி. ஒரு தப்பு தான் பண்ணாரு, அதுக்கு ஒரு தடவை தான் தண்டனை. அவன் வெளியே வந்துதான் தண்டனை அனுபவிச்சு முடிச்சுட்டான்,
மறுபடியும் அந்த குற்றத்திற்கு இன்னொரு முறை பண்ணணும் அப்படின்னு. அதுதான் நோ டபுள் ஜியோபடி. ஓகேவா? அப்போ ஒரே டைம்ல நீங்க கொடுத்துடலாம். ஒரே டைம்ல 10 வருஷம் கொடு, 20 வருஷம் கொடுங்க, 30 வருஷம், 40 வருஷம், எத்தனையோ வருஷம் கொடுக்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு குற்றத்திற்கு ஏற்கனவே சென்ற அந்த குற்றத்திற்கு இன்னொரு முறை அந்த நபர் தண்டிக்கப்படக்கூடாது. தட்ஸ் கால்ட் நோ ஜியோபடி, இரட்டை இடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நோ செல்ஃப் டிஸ்கிரிமினேஷன். இது சுய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சுய குற்றச்சாட்டு அப்படின்னா நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி ஒத்துக்க முடியாது. ஏன்னா இந்தியாவில் அது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது பண்ணாலும் என்ன இருக்கு, அதுக்குன்னு ஒரு எவிடன்ஸ் வேணும். ஓகேவா? அதனால நோ செல்ஃப் இன்க்ரிமினேஷன். இது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம்ல, நிறைய படங்கள்ல பார்த்துருப்போம்ல, நீ தான் பண்ணுன்னு ஒத்துக்கோ. தட்ஸ் கால்டு செல்ஃப் டி இன்க்ரிமினேஷன். அந்த செல்ஃப் இன்க்ரிமினேஷன் கூடாது, இதுதான் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அந்த ஆர்டிகல் 20. அப்ப பாருங்க, இந்த ப்ரொடெக்ஷன் ரெஸ்பெக்ட் கன்வின்சர் ஃபார் அப்பன்சர், இப்போ இந்த மூணுமே பாருங்க, குற்றத்துல ஈடுபட்ட நபர்களுக்கு பாதுகாப்பு. குற்றத்துல ஈடுபட்ட நபர்களுக்கு தான் இந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க. சட்டத்தின்படி தான் தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு இரட்டை இடக்கூடாது. அப்ப இது குற்றத்தை செய்த அந்த அப்பன்சஸ்க்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, அவங்களுக்கு ஒரு உரிமை. கரெக்டா? அப்ப நோ டபுள் ஜியோபடி கொடுக்கறது, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். அப்ப இது குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு உரிமை அப்படிங்கிற இந்த ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது கிளியர்லி டிஸ்கஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 20 வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, வாழ்வு மற்றும் தனிநபர் சுதந்திரம். தனிநபர் சுதந்திரம் சொல்லுவாங்க. தனிநபர் தனிநபர் சுதந்திர உரிமை. தனிநபர் சுதந்திர உரிமை. இந்த தனிநபர் சுதந்திர உரிமை அப்படிங்கிறதுனா ஆர்டிகல் 21ல ரொம்ப ஒரு முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 21 தான் ஒரு நபரோட பர்சனல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ இந்த பர்சனல் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா no person shall be deprived of his life and personal liberty except according to the procedure established by law. This right is available both non-citizens and citizens. ரெண்டு பேருக்குமே இருக்கு. இந்த ஆர்டிகல் நான் சொன்னேன் 21 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே இருக்கு. இது வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்ட் சொல்லும் அப்படின்னு கிடையாது. போத் ரெண்டு பேருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அப்பெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பேருமே இந்த ஆர்டிகல் 21 ஹைலைட் ஆகுதுன்னா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம். சரி, இப்போ இந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது என்ன? இப்போ இந்த லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டில மொத்தம் வந்து 35 ரைட்ஸ் இருக்கும். இந்த 35 ரைட்ஸ் நாங்கள் கொண்டு வரல. இந்த 35 ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை போடுறேன். இப்போ நான் தனியாகவே போடுறேன், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து அனுப்புறேன், இல்லை டெலிகிராம் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவேன். இந்த 35 ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன, சும்மா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் நான் சொல்றேன். இந்த 35 ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ரைட் டு ஸ்லீப்ல முதற்கொண்டு ரைட் டு ஸ்லீப், ரைட் டு ஈட், ரைட் டு டிராவல் அப்ராட், ரைட் டு பிரைவசி. எஸ், ரைட் டு பிரைவசி இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 சின்ன சின்ன உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு வழங்கிருக்கு. அப்ப இந்த 35 உரிமைகளும் ரிலேட்டட் டு லைஃப், நம்மளோட தனிப்பட்ட உரிமைகளை சம்பந்தப்பட்டது. தூங்குறது, ஸ்லீப், ரைட் டு ஈட், ரைட் டு ஹெல்த், ரைட் டு ஷெல்டர், வாழ்வதற்கான உரிமை, தங்குவதற்கான உரிமை. ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட 35 உரிமைகள் வந்து பதினால கொடுத்துருக்காங்க. அந்த 35 உரிமைகள்ல டிராவல் டு அப்ராடு, ஃபாரின் போறதும் ஒரு உரிமை தான் நமக்கு. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா 35 டேஸ் வந்து லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? இதுல இன்னொன்னு நீங்க எமர்ஜென்சி பீரியட், எமர்ஜென்சி வந்தது அப்படின்னா எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுமே என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம பார்த்தோம்னா 14, 15, 16, 17 எல்லாமே வெளியிட்டாங்க எக்ஸப்ட் 20 and 21. இந்த 20யும் 21 மட்டும் டியூரிங் எமர்ஜென்சி டைம்லயுமே இந்த ரெண்டு ஆர்டிக்கும் ஒர்க்கிங்ல இருக்கும். இந்த ரெட் அதான் அவங்க சொல்றாங்க, நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்டு ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இந்த லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டத்திலையும் அதை என்ன பண்ண முடியாது, டிப்ரைவ் பண்ண முடியாது. இது சம்பந்தமா ஒரு ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கோபாலன் கேஸ் 1950 விசஸ் மெட்ராஸ் ஸ்டேட். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கோபாலன் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்த்து போட்ட ஒரு கேஸ். ஓகேவா? இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா
லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லி வருது. எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று பார்த்தோன்னா லெஜிஸ்லேட்டிவ். ஓகேவா? சரி, இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். அதாவது இப்போ கோபாலன் கேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 1950 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 21 தடை பண்ண முடியுமா, அதாவது ஸ்டாப் பண்ண முடியுமா டெம்பரரி அப்படின்னு பார்க்கலாம். அப்ப ஆர்டிகல் 21 ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபாலன் கே விசஸ் மெட்ராஸ் ஸ்டேட் கேஸ் போடுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க 1950 நீங்க எக்ஸிக்யூட்டிவ் மெத்தட் மூலியமா எந்த ஒரு நபர்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால எக்ஸிக்யூட்டிவ் மெத்தட் மூலியமா பண்ண முடியாது. பட் ஆனா என்ன பண்ணலாம், லெஜிஸ்லேட்டிவ் மெத்தட் மூலியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதாவது நீங்க எந்த ஒரு ஆர்டரையும் பாஸ் பண்ணி, எந்த ஒரு ஆர்டர், எக்ஸிக்யூட்டிவ்னா ஆர்டர் ஜீவோன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பண்ணி உங்களால அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ப்ரொஹிபிட் பண்ணவோ இல்லை தடை விதிக்கவோ முடியாது. ஆனா லெஜிஸ்லேட்டிவ் மெத்தட் மூலியமா பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒரு சட்டத்தை ஏற்று அந்த சட்டம் மூலியமா ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிற அந்த தனி ஆர்டிகல் 21 நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கோபாலன் கேஸ் 1950. லேட்டர் in 1978 மேனகா காந்தி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, அந்த கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1978 மறுபடியும் இதே கொஸ்டின். இப்போ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, லெஜிஸ்லேட்டிவ் மெத்தட் மூலமா நீங்க ஒருத்தவங்களோட ஆர்டிகல் 21 என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட்டிவ் மெத்தட் மூலியமாவும் பண்ண முடியாது, லெஜிஸ்லேட்டிவ் மெத்தட் மூலியமாவும் பண்ண முடியாதுன்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம், சட்டம் போட்டும் ஒருத்தவங்களோட ஆர்டிகல் 21 கேன்சல் பண்ண முடியாது, அதே மாதிரி ஆர்டர் போட்டும் நீங்க என்ன பண்ண முடியாது. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் மெத்தட் மூலியம் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட்டிவ் மெத்தட். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், எனி டைம், ஓகேவா, என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் இந்த ஆர்டிகல் 21 டஸ் நாட் ஸ்டாப் நாட் ப்ரொஹிபிட். யாருமே என்ன பண்ண முடியாது, அதாவது ஸ்டாப் பண்ணவோ இல்லை ப்ரொஹிபிட் பண்ணவோ முடியாது அப்படிங்கிறது இந்த மேனகா காந்தி கேஸ் 1978 சொல்றாங்க. ஜஸ்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆர்டிகல் கோபாலன் கேஸ் அண்ட் சாரி திஸ் கேஸ் 1978 மேனகா காந்தி கேஸ் அண்ட் கோபாலன் கேஸ் 1950. Its two cases are just related to article 21 அப்படிங்கிறது மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. வேற எதுவும் வந்து இது தேவையில்ல. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. இயர் வந்து முக்கியம். ஏன்னா மேக்ஸ் தப்புல கேட்பாங்க. இல்லைன்னா வந்து இந்த சைடு ஒரு 4 கேஸ் கொடுத்துட்டு இந்த சைடு ஒரு 4 ஆர்டிகல் கொடுத்துட்டு விச் கேஸ் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல்ஸ் அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை மேக்ஸ் தப்புல இந்த மாதிரி வந்து கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், இந்தியாவில் பதியப்படுற நிறைய பிஎல்ஐ கேசஸ் இல்லை பப்ளிக் லிட்டிகேஷன் கேசஸ், அந்த கேசஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் ஆதார் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கேஸ் பண்ணிச்சுல, இப்போ இல்லை ஸ்டார்ட் பண்ண கேஸ்ல தட்ஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு ஆர்டிகல் 21. ஏன்னா ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் எடுத்தாங்க. ஓகேவா, கொஞ்சம் இருக்கும் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல் ஆர்டிகல் 21. அடுத்து டிஸ்கஸ்ட் want to discuss article 21A. இது வந்து பார்த்தா நமக்கு தெரியும், ஈஸி ஆர்டிகல். ஆர்டிகல் 21 என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும், ஓகேவா, அதாவது 6ல இருந்து 14 வயது வரைக்கும் இருக்க அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படிங்கிறது அவங்களோட உரிமை, குழந்தையோட உரிமை. அதை யாராலையுமே ஆக்சுவலா ஆர்டிகல் 21A அப்படிங்கிறது கிடையாது. கான்ஸ்டியூஷன் இயற்றும் பொழுது எப்போ 1950 constitution was implemented. But later 2002, the government of India enacted 86th constitutional amendment act. 86வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டு the new article was inserted in fundamental rights, that is article 21A, which is right to education article. right to education article. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையும் 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்வி உரிமை. 6ல இருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ கல்வி கற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எந்த ஒரு நபருக்கும் அதிகாரம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஈவன் தேர் மேபி பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ், யாரும் அவங்க அப்பா அம்மாவே சொன்னாலுமே அது வந்து இட்ஸ் எகென்ஸ்ட் டு கான்ஸ்டியூஷன். அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த வயசு கிடையாது. ஏன்னா அந்த 6ல இருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோட கல்வி அப்படிங்கிறது கட்டாயம் உரிமை அப்படிங்கிறது
ஆர்டிகல் 21A கிளியர்லி சொல்லுது. 2002 86வது அரசாங்க திட்டம் மூலம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறது அரசாங்கம் நடவு குடிமக்களின் உரிமை அப்படிங்கிற அத்தியாயத்துல இது வந்து ஒரு செகண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஆர்டிகல் 45லயே ஆல்ரெடி ஆர்டிகல் 45மே வந்து இதை நம்ம அடுத்து பார்ப்போம். டிபிஎஸ்பியில் இருக்கு. ஆர்டிகல் 45மே எஜுகேஷன் அப்படி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில இருக்கு. டிபிஎஸ்பியில இருக்கும்போது அதை செயல்படுத்தாமல் போகலாம். ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா அதை செயல்படுத்தியே ஆகணும். இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிபிஎஸ்க்கும் இருக்குது டிஃபரன்ஸ். டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கவர்மெண்ட் செய்யறதும் செய்யாததும் அவங்களோட விருப்பம். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பா எவ்ரி கவர்மெண்ட் ஷுட் ஃபாலோ. அது யாரும் இருந்தாலும். அப்போ ஆர்டிகல் 45யும் அதே தான், பட் ஆனால் நாட் கம்பல்சரி. அப்புறம் இப்போ 2002க்கு அப்புறம் தான் என்ன பண்ணிட்டாங்க, கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும், ஆர்டிகல் 21 ஃபாலோ பண்ணணும். அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு முன்னாடி 21A வந்து எங்க வச்சிட்டாங்க அப்படின்னா ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆர்டிகல் 21 வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வேணும் சொல்லிடுறாங்க. சேம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அதே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் அவுட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரீட் அவுட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஹவவர் த பீங் டிபிஎஸ்பி இட் வாஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட் போய் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் நம்ம டிபிஎஸ்பி பார்க்கும்போது டிபிஎஸ்பிக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ தெரியும். தேர் இஸ் ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் இன் திஸ் ரிகார்டு. கட்டாய கல்வி அப்படிங்கிறதுல அதுல வந்து பார்த்தீங்கன்னா 45 வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட்டால ஹைகோர்ட்டாலேயோ என்ன பண்ண முடியாது, டைரக்ஷன் பண்ண முடியாது. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பண்ண சொல்லி டைரக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அப்ப அதான் நான் சொல்றேன், டிபிஎஸ்பியில சொல்லப்பட்ட விஷயங்கள் நாட் கம்பல்சரி, ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் கம்பல்சரி. ஓகேவா? அதே 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஷால் என்டோவர் ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அன்டில் தி ஏஜ் ஆஃப் 6 years. 6 வயசு வரைக்கும் கூட எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாயமா பார்த்தீங்கன்னா கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 51A சொல்றாங்க. அது அடிப்படை கடமை. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட் தான். ஓகேவா? அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க எவ்ரி சிட்டிசன் இந்தியா டு ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு சில்ட்ரன் வாட் பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல் 21A கொண்டாங்க. அப்ப இது சம்பந்தமா ஒரு ஆக்ட் போட்டிருக்காங்க. எஸ், இந்த ஆக்ட் நோட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சொல்லுவாங்க, அதாவது ஆர்டிஜின்னு சொல்லுவாங்க. 2009ல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டை கொண்டு வந்து 2010 ஏப்ரல் 1 வந்து பார்த்தீங்கன்னா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த சட்டத்தின்படி இந்தியாவில் 6 வயசுல 14 வயசு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படிங்கிறது மேண்டேட்டரியா வந்து சொல்லிட்டாங்க. அப்ப இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்க கொடுத்தே ஆகணும். எந்த ஒரு குழந்தைக்கும், அவங்க பேரண்டா இருந்தாலும் சரி, இல்லை கார்டியனா இருந்தாலும் சரி, இல்லை வேற யாரா கவர்மெண்டா இருந்தாலும் சரி, 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி அப்படிங்கிறத கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2009ல தான் இந்தியா லெவலில் இதெல்லாம் போட்டாங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் பிரைமரி கம்பல்சரி எஜுகேஷன் டியூரிங் ஜஸ்டிஸ் பீரியட். ஜஸ்டிஸ் பீரியட்லேயே 1920லயே அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. 20, 22, 21 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிரைமரி எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் போட்டாங்க 1920. நாட் எக்ஸாக்ட்லி, ஓகேவா, நியர்லி 1920s தான். ஓகேவா? அப்பவே ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாம் கொண்டாண்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியா லெவல்ல போடுறது 2009. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். தமிழ்நாடு இஸ் ஏ கிளியர் ஸ்டேட் விச் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த எஜுகேஷன் ஆக்ட்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாடு தான் வந்து எல்லாருக்கும் வந்து முன்னாடி வந்து இருப்பாங்க. ஓகேவா? சரி, ரைட் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 விச் இஸ் என்ஃபோர்ஸ்டு பை 2010. இந்த டைம்ல தான் நமக்கு சமச்சீர் கல்வி பண்ணிருப்பாங்க 2010ல. இந்தியா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி அப்படிங்கிறத கலைஞர் கருணாநிதி 2010 அந்த வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வியாண்டுல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு தமிழ்நாட்டோட எஜுகேஷன்ல ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னா சமச்சீர் கல்வி. அது வந்து சிபிஎஸ்சில சரி, எஸ், மெட்ரிகுலேஷன்ல போய்க்கிறாங்களா சிபிஎஸ்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெறணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்க நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சமச்சீர் கல்விக்குள்ள நம்ம அதான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் எக்ஸாமுக்கு. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, தேங்க்யூ டு ஆல். அடுத்த ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஆர்டிகல் நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல். வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.